பார்த்ததே இல்லையே, அப்புறம் ஏன் வெறுக்கிறீங்க? உங்களை வெறுக்கல, டியூஷன் வெறுக்கிறோம். அதுவும் இது நம்மள பனிஷ் பண்ண ஆரம்பிச்ச டியூஷன். பனிஷ் பண்ணவா? அது ஒரு பெரிய கதை. கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்றீங்களா? அதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சந்தேகம்? வாவ், இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சா? பாத்தீங்களா, நடந்த உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் இதை யாருக்கிட்டயும் சொல்றதில்லை. நம்பலன்னு இல்ல, ஆனா ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதுதான் எங்களுக்கும் புரியல. ஒவ்வொரு க்ளூவையும் சால்வ் பண்ணும்போது இன்னொரு க்ளூ வந்துடும். எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு தோணுது. அப்படின்னா காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்படி செய்யறாங்க? டைகருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த டைகர் எங்க தான் ஒழிஞ்சிருக்கான்? விட்டா நான் தான் அவனை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடுங்க போல இருக்கே. சாரி, கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆயிட்டோம். திஸ் எக்ஸைட்டிங். இது வரைக்கும் நடந்தது வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம். க்ளூஸ் வரும், அதுவும் ஒரு ஸ்க்ரோல் மாதிரி. இமெயில் அனுப்பலாம் அல்லது ஒரு தாள்ல எழுதி ஒட்டலாம். ஆனா ஸ்க்ரோல் அது அந்த காலத்துல எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா அவனுக்கு வயசு அதிகம். அல்லது ஸ்க்ரோலை பத்தி தெரிஞ்ச ஒரு சின்ன பையனா இருக்கலாம். தெரிஞ்சிருச்சு. என்ன? க்ளூஸ் எப்போதும் சுத்த தமிழ்ல வரும். அப்படின்னா டைகர் ஒரு தமிழன். அந்த பேரு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அது என்ன குறிப்பா டைகர்? புலிமுத்து, மாணிக்க புலி, அப்படி கூட அவனுக்கு பேர் இருக்கலாம்ல. அவனுக்கு பிடிச்ச மிருகமா இருக்கலாம். நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த ஸ்க்ரோல்ல டிராகன், பைசிக்கல் அந்த மாதிரியான சிம்பிள்ஸை பயன்படுத்தியிருக்கான். ஒருவேளை டைகரும் ஒரு சிம்பிளா இருந்தா? டைகர்னா தைரியம், பலம், வேட்டையாடுறது, இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்கே. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. அடுத்த க்ளூவை சால்வ் பண்றோம். சால்வ் பண்றோமா? நீங்க எப்ப நம்ம கிளப் ஜாயின் பண்ணீங்க? கிளப்பா? என்ன கிளப்? ஆனா நீங்க டீச்சர், நீங்க எப்படி? மறுபடியும் ஆரம்பத்துக்கே போயிட்டீங்களா? இங்க பாருங்க, பாட புத்தகத்துல உள்ளதை விழுந்து விழுந்து படிச்சாலும் மண்டைக்கு எதுவுமே ஏறலன்னா எந்த புண்ணியமும் இல்லை. இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். ஸோ லெட் மீ ஹெல்ப் யூ. என்னோட சேர்ந்து நீங்க நிறைய சாகசங்கள் செய்யலாம். சாகச கிளப் நாங்கள் உருவாக்கின ஒன்று மற்றவங்களுக்கு உதவ, குறிப்பா அந்த டைகரை பிடிக்க. இதில் ஒரு பெரியவங்க செய்கிறது எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கு. எங்களை வெளியே அனுப்ப கூட வர்றதுக்கு ஒரு நம்பிக்கையான பெரியவங்க தேவைன்னா அவங்கள பார்த்தா ஃபன்னாக இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்கு. கிளப்பில் உள்ள எல்லாருக்கும் அவங்கள பிடிச்சு போச்சு. ஆனால் இப்படி உடனே பிடிக்கிறவங்க மேலே தான் கூட சந்தேகமாக இருக்கு.
நீங்க சொன்ன மாதிரி பேசினேன். வேற என்ன, என்னையும் அவங்க கிளப்ல சேர்த்துக்கிட்டாங்க. இனிமே அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியும். ஆமா, அவங்களுக்கு சந்தேகம் வராத வரைக்கும் நாம சேஃப். அவங்களோட அடுத்த பிளானா லிட்டில் இந்தியா. வணக்கம். வணக்கம். தமிழ் கலாச்சாரத்துல ஏன் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வணக்கம்னு சொல்றாங்க? இந்தியாவுல அந்த காலத்துல பல வெள்ளைக்காரங்க இருந்திருப்பாங்க. அவங்க தமிழர்களை பார்த்து வணக்கம் வணக்கம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் எதுக்கு கையெடுத்து கும்பிடுறாங்க? இப்படி கை தட்டி கூப்பிட்டுருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கை தட்டுறதை நிறுத்திட்டோம். அடி வாங்க போறீங்க. கொஞ்சம் விட்டா தமிழ் கலாச்சாரத்தை கண்டுபிடிச்சதே வெள்ளைக்காரங்க தான் சொல்லுவீங்க போல இருக்கு. நம்ம சும்மா தான் ஜோக் பண்றோம். இந்த காலத்துல யாராவது வணக்கம் சொல்றதே பெரிய விஷயம். இது அர்த்தம் தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? இப்படி அலட்சியமா இருந்தா வணக்கத்துல உள்ள விஞ்ஞானத்தை எப்படி மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல போறீங்க? விஞ்ஞானமா? வணக்கத்துல என்ன விஞ்ஞானம் இருக்கே. நான் சொல்லிட்டா என்ன பார்க்கும் போதெல்லாம் நீங்க வணக்கம்னு சொல்லணும். டீல்? டீல். நாம வணக்கம் சொல்லும் போது நம்முடைய கை விரல்களை இப்படி அழுத்துறோம். இந்த மாதிரி அழுத்தும் போது அதுல இருக்கிற நரம்புகள் கனெக்ட் ஆகி நம்ம கண்ணு, காது, மெமரி இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது நாம பார்க்குற அந்த நபரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். எப்படி? இனிமே என்ன பார்க்கும் போதெல்லாம் வணக்கம் சொல்லுவீங்களா? கண்டிப்பா. இப்படி சாதாரண ஒரு வணக்கத்துல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு இவ்வளவு நாட்களா எங்களுக்கு தெரியலையே. இத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா டைகரோட க்ளூவை சால்வ் பண்ண முடியாம முழிக்கிறீங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதான் லிட்டில் இந்தியா சால்வ் பண்ணிட்டோமே. லிட்டில் இந்தியா எவ்வளவு பெரிய இடம், அதுல எப்படி பாமாட்டியோட பெட்டியை கண்டுபிடிக்க போறீங்க? அது கொடுங்க. இந்த க்ளூ பாருங்க. இந்த வார்த்தைகளை பத்தி கண்டுபிடிச்சீங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற படங்களை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அதை பத்தி எங்களுக்கு தோணல. மாடு, மாலை. மாட்டுக்கு எதுக்கு மாலை போடணும்? அந்த காலத்துல ஸ்ரேங்கன் சாலையில அதிகமா மாட்டு பண்ணைங்க இருந்துச்சு. அதனால மாடு பெயர் கொண்ட சாலைகளை அதிகமா அங்க நீங்க பார்க்கலாம். கதை நல்லா இருக்கு. ஆனா அதே எங்க கிட்ட சொல்றீங்க? இது மாடு. மாடு பெயர் கொண்ட சாலையை குறிக்குது. பஃபலோ ரோட், கர்பாவ் ரோட், இப்படி மாடுகள் சம்பந்தப்பட்ட சாலைகள் எவ்வளவோ இருக்கு. இந்த மாலையை பாருங்க. பூக்கடைகள் எங்க அதிகமா இருக்கு? பஃபலோ ரோட். அதனால காணாம போன பெட்டி அங்கதான் இருக்கணும். என்ன பசங்க ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்களா? நான் வரவா? சேச்சே, நல்ல பிள்ளைங்க நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல பிள்ளைங்களா? நம்ப முடியலையே. பிள்ளைங்களுக்கு அவங்க வழியில போய் சொல்லி கொடுத்தா அவங்க கத்துக்க போறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கே தெரிய மாட்டுது. இதுல எங்க அவங்க வழியில போய் நம்ம சொல்லி கொடுக்கறது? உதாரணத்துக்கு இப்போ தமிழ் சொல்லி கொடுக்க நம்ம புத்தகத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஸ்ரேங்கன் ரோட் அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டு போய் அங்க உள்ள விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்க நான் தேக்கா கூட்டிட்டு போறேன். அவங்க அங்க பார்த்து கத்துக்குவாங்களே. கத்துக்குவாங்க. ஆனா அவங்க சரியா கத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நாம தானே பார்க்கணும். ஆமால. சரி, அப்ப அடுத்த வாட்டி சரியா கவனிக்கிறேன். இல்ல நான் அதை சொல்ல வரல. அடுத்த டியூஷனை நான் வந்து லிட்டில் இந்தியாவில் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். ரோட்லயா? இல்ல, ரோடு கிடையாது. அதாவது இந்த லேர்னிங் ஜேர்னி மாதிரி அங்க உள்ள இடங்களை காமிச்சு அதை பத்தி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் உங்களுக்கு அந்த சிரமம்? சேச்சே, இதுல என்ன சிரமம் இருக்கு? டைகர் கொடுக்கறத விட பெரிய சிரமமா? டைகரா? அதாவது டைகர் புலி. புலி அது இந்த புலி இருக்குல்ல, அந்த புலி இல்லாம சமைக்கிறது கஷ்டம். அதனால புலி வாங்குறதுக்கு லிட்டில் இந்தியாவுக்கு போகணும். உங்களுக்கு புலி வேணுமா?
ஆமா 2 பேக்கெட் புளி, அதுக்கப்புறம் 2 தக்காளி வாங்கிடுங்களேன். மிஸ் மேனகா, என்ன? உங்க ஃபோன் ஆன்ல தானே இருக்கும்? ஆமா, ஏன்? இல்ல, எனக்கு அப்பப்ப என்ன தேவைப்படுதோ உங்களுக்கு யோசிச்சு நான் சொல்றேன். நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பஃப்லோ ரோடுக்கு பக்கத்துல இருக்கோம். இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் நான் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் பூவோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் சாப்பிட போனேன், அப்படி இப்படின்னு தனியா எங்கேயும் போக கூடாது. 4 பேர் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னா பண்ணலாம், ஆனா எப்போதுமே ஒண்ணா இருக்கணும். புரிஞ்சுதா? நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு தோணல. ஆனா இப்போ கொஞ்சம் லைட்டா பசிக்குது. ஆக்சுவலி அருண், பசியை பசின்னு நினைச்சா பசிக்க தான் செய்யும். ஆனா பசியை பசின்னு நினைக்காம பசிக்கலன்னு நினைச்சா பசி பஞ்சா பறந்து. புரியுதா? சுத்தமா ஒண்ணும் புரியல. வெரி குட். சரி, இன்னும் 30 மினிட்ஸ்ல மறுபடியும் இதே ரெஸ்டாரண்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே? நீங்க எங்களை தனியா போக விடுறீங்களா? ஆமா, உங்க மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. போங்க, போயிட்டு வாங்க. அங்கிள், நீங்க ஒரு பெட்டி மாதிரி ஏதாச்சும் பாத்தீங்களா? ஆண்டி, அங்கிள், நம்ம தப்பான புள்ளியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயும் போட்டியக்காரா? எங்க பசங்க 2 பேரும்? அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு பூவை ஒரே நாள் நான் பார்த்ததே இல்லை. When we talk about flowers, இத்தனை நாள் யாருக்காவது பூ வாங்குறதா இருந்தா ரோஸ் தான் வாங்கி கொடுப்போம். நான் இங்க வந்து பார்த்தா மல்லிகைப்பூ, சம்பங்கி, அரளிப்பூ, வாடாமல்லி இப்படி எத்தனையோ இருக்கே. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு பூ பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாலையெல்லாம் மன்னர்களுடைய அரச வேலை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. சாதாரண மக்கள் அதை வந்து முக்கியமான விசேஷங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இருந்து என்ன செய்ய? நம்ம வந்த காரியம் முடியலையே. அதான் எனக்கும் புரியல. அந்த படத்துல மாடும் இருந்துச்சு, மாலையும் இருந்துச்சு. அதனால தான் பஃப்லோ ரோடுக்கு கூட்டு வந்தேன். கருப்பாவனா மலாயில எரும மாடு, ஆனா அங்க பூக்கடை இல்லையே. எங்க இவங்களை இன்னும் காணோம்? சரி, நீங்க 2 பேரும் எங்கே இருங்க, அவங்க எங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க, அவங்க வந்தாலும் வருவாங்க. ஓகே? Yes. ஐயோ, எங்கதான் இருக்காங்க? வந்துட்டாங்க. ஆமா, டீக்காவில எத்தனையோ பிரியாணி கடை இருக்கு, நம்ம ஏன் இங்க வந்தோம்? தேக்கால எல்லா மூலையிலயும் பிரியாணி கடை இருந்துச்சா, எதை வாங்குறதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அதான் சில பேர்கிட்ட கேட்டேன். அவங்க தேக்காவிலேயே இந்த பிரியாணி கடை தான் பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்க வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு கடையிலையும் பிரியாணி இருக்கு, ஆனா கடை வேற தானே. அதுக்கு நீ சொல்றது எனக்கு புரியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம மாடுகளை சம்பந்தப்பட்ட சாலைகளை தான் கண்டுபிடிக்கணும். ஆனா மாடுகளை வச்சு தொழில் பண்ணவங்களோட பேர்ல சாலைகள் இருக்கே. எக்ஸாக்ட்லி. I got it. Me too. Andre Philippa Tesker, மலாக்காவுல பிறந்த யூரேஷியன். 1860ஸ்ல சிங்கப்பூர்ல மிகப்பெரிய மாட்டு பண்ணை வச்சு இருந்தவர். ஆனா டெஸ்கர் ரோட்ல பூக்கடை இல்லையே.
அதுக்கு தான் நான் இருக்கேன். இம்மானுவேல் ரஃபேல் பெலிலியோஸ் கல்கட்டால பிறந்தவர். 1840ஸ்ல இங்க மாட்டை வச்சு வியாபாரம் செஞ்சாரு. அவரு பெரும்பாலான கூலிகளை வச்சுதான் இந்த வியாபாரத்தை செஞ்சாரு. ஓ, பெலிலியோஸ் ரோட், அங்கதான் பூக்கடை இருக்கு. பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்கதான் எல்லாரும் பூ வாங்குவாங்க. என்னோட அம்மா மாதிரி. உடனே கிளம்பிடுவோம், அந்த பெட்டியை கண்டுபிடிப்போம். ஆனா மிஸ் மேனகா இன்னும் வரலையே, அவங்க எல்லாமே எப்படி போறது? ஏற்கனவே நமக்கு நேரம் இல்ல. வாங்க போலாம். டேய், இல்ல, ஏற்கனவே பிரியாணியை வாங்கிட்டோம், வேஸ்ட் பண்ணலாமா? ஐயோ, என்ன பூ வேணுமா? என்ன பூ வேணும்? எத்தனை முளை வேணும் சொல்லுங்க, கட்டிடலாம். அங்கிள் மன்னிக்கணும், நம்ம பூ வாங்க வரல. இங்க ஒரு பெட்டி. பெட்டியா? இனிமே நான் கடையை சாத்தி பொட்டி கட்டினாதான் உண்டு. பொட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. கிளம்புங்க கிளம்புங்க. ஒரு சின்ன பெட்டி எவ்வளவு பெருசா இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பெட்டி. எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். உதவியா? எனக்கே இங்க உதவி செய்ய ஆள் இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து ஓத்தன் பண்றீங்க. கிளம்புங்க கிளம்புங்க, பொட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கிள், கண்டிப்பா அந்த பெட்டி இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும். நம்ம இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அங்கிள். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கஷ்டமா? கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? அப்பாவுக்கு கடையில ஒத்தாசையா இருறேன்னு என் பையனை கூப்பிட்டா முகத்தை சுளிக்கிறான் என் பையன். ஏன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் ஒரு வேலையா? ஐ ஹேவ் பெட்டர் திங்ஸ் டு டூன்னு சொல்லிட்டான். பசங்களுக்கு பெத்தவங்களோட பிரச்சனை புரியுதா? ஒரு காலத்துல இந்த தேக்கால சொந்த தொழில் செய்யறவங்க தான் அதிகம் இருந்தாங்க. வியாபாரம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருந்த காலம் அது. அப்புறம் போக போக அடுத்த தலைமுறையினர் அதிகம் படிக்கவும் வேற வேற தொழில் தேடிக்கிட்டு போயிட்டாங்க. இங்க இருந்த தொழில்கள் எல்லாம் காணாமலே போயிடுச்சு. தோ அங்கதான் ஒரு கிளி ஜோசியர் இருந்தாரு, இப்ப அவரை காணோம். என்ன பண்ணுவாரு? எடுத்து நடத்த ஆள் இல்லாம போயிடுச்சே. இந்த டோபி, மிளகாத்தூள் கடை, கச்சா, பருப்பு விற்கிறவங்க எல்லாம் மறைஞ்சே போயிட்டாங்க. இப்ப என்ன பாருங்க, வியாபாரம் பண்ணித்தான் ஆகணும். உடம்பு சரியில்லை, கடையில உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு வசூல்ல தான் நாளைக்கு சமைச்சாகணும். என்ன பண்றது? நான் ஒரு கிறுக்கேன், என் கஷ்டத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். போங்க போங்க, பொட்டியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. கிளம்புங்க கிளம்புங்க. வா போ, ஒண்ணுமே இல்ல அவ சொன்னாதானே. போ. என்ன என்ன வேணுமா? எது வேணும்? பந்து பூ இருந்தாங்க. கொடுங்க கொடுங்க. ஹலோ, நீ சும்மா சும்மா போன் பண்ணிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு கடையில என்னைக்கும் இல்லாத வியாபாரம். ஏதாச்சும் ஒண்ணா நானே போன் அடிக்கிறேன், சரியா? வச்சிரு வச்சிரு. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, உங்க பெட்டி என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட வேற நான் என்னதான் சொல்றது? அங்கிள், நீங்க எதையும் சொல்ல வேண்டாம், நாங்க உதவி செய்ய தான் வந்திருக்கோம். உதவியா? என்ன உதவி? பூ கட்ட, அத விக்க, நீங்க காசு பார்க்க. பூ கட்டவா? உங்களுக்கு கட்ட தெரியுமா? தெரியாது, ஆனா சீக்கிரம் கத்துக்கணும். அங்கிள், உங்க பையனால தான் உதவ முடியல. உங்க அருமை புரிஞ்சு உனக்கு 4 பேர் வந்திருக்கோம். இதுல ஹெல்ப் பண்ண விடனால. நீங்க பெட்டியை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்ல பூச்சட்டியை கண்டுபிடிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வேலை இல்லை. ஒரு அங்கிளுக்கு பூ வைக்க ஹெல்ப் பண்ணோம். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணான். உன் பையன் நடு ரோட்டில் பூ விற்கிறான், நீ காசே கொடுக்க மாட்டியான்னு கேட்குறான். சரி, அதை விடு. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்தா உங்க அப்பா அம்மாக்கு யார் பதில் சொல்றது? இனிமே நோ டியூஷன், நோ சாகசக்லாம். இனஃப்.